மேகதாட்டு அணை கட்டுவது தொடர்பாக காவேரி மேலாண்மை ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கர்நாடக அரசின் அணை கட்டுமான வரைவை வாக்கெடுப்புக்கு விட்டு அதை மத்திய நீர்வள ஆணையத்திற்கு ஆணையம் அனுப்பிய போதே தமிழக அரசுக்கு பல்வேறு எச்சரிக்கைகளை அதிமுகவும் பிற எதிர்க்கட்சிகளும் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கொடுத்து வந்தன. ஆனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருந்து வந்த திமுக அரசுக்கு கர்நாடக முதல்வரின் இன்றைய அறிவிப்பு மிகப்பெரிய இடியாக வந்து இறங்கியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். கர்நாடக சட்டமன்றத்தில் இன்று 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த அம்மாநில முதல்வர் சித்தராமையா காவேரி ஆற்று பள்ளத்தாக்கில் கர்நாடகத்தின் லட்சியமான மேகதாட்டு சமநிலை நீர்த்தேக்க திட்டம் மற்றும் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த தனி திட்ட பிரிவும் 2 துணை பிரிவுகளும் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் நீரில் மூழ்கும் நிலத்தை அடையாளம் காணும் பணியும் மரங்களை எண்ணும் பணியும் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசிடமிருந்து தேவையான அனுமதிகளை பெற்ற பிறகு பணியை விரைவாக தொடங்க முன்னுரிமையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். காவேரி மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்டும் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கும் நிலையில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதில் துளியும் அக்கறையின்றி விவசாயிகளை கைவிட்டு வருகிறது தமிழக அரசு. இவ்விவகாரத்தில் அதிமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சியான மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் திமுக அரசை பல்வேறு முறை வலியுறுத்தியும் அரசு இதில் மௌனம் சாதித்து வருகிறது. சட்டமன்றத்தில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதற்கு நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்று தெனாவெட்டாக பதிலளித்தார் துறையின் அமைச்சரான துரைமுருகன். இன்றைக்கு அதே தெனாவெட்டோடு கர்நாடக அரசிடம் அவரால் நீதி கேட்க முடியுமா என்பதுதான் பலரின் கேள்வியாக இருக்கிறது. காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் மேகதாட்டு அணைக்கான விரிவான திட்ட அறிக்கை குறித்து விவாதிக்கவும் அதன் அடிப்படையில் மேகதாட்டு அணைக்கு அனுமதி அளிக்கவும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஆனால் அதை சற்றும் மதிக்காமல் மேகதாட்டு அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்யும் பொறுப்பை மத்திய நீர்வள ஆணையத்திடம் காவேரி மேலாண்மை ஆணையம் அண்மையில் வழங்கியது. அப்போதே காவேரி மேலாண்மை ஆணையத்தின் இந்த செயல்பாட்டை எதிர்த்து திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை. இன்று வரை காவேரி மேலாண்மை ஆணையம் அவ்வாறான பரிந்துரையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் அளித்திருக்கிறது என்பது பற்றி திமுக அரசும் முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் துரைமுருகனும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்துவிட்டதாக கர்நாடகம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இப்போது வரை இது பற்றி திமுக அரசு எதுவும் கருத்து தெரிவிக்காமலேயே இருக்கிறது. சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையே 1924ஆம் ஆண்டில் கையெழுத்தான காவேரி நீர் பகிர்வு ஒப்பந்தத்தின்படி கர்நாடகத்தில் காவேரியின் குறுக்கே அம்மாநில அரசு அணைகளை கட்ட முடியாது. காவேரி சிக்கல் தொடர்பாக காவேரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பில் கடைமடை பாசன மாநிலமான தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் காவேரியின் குறுக்கே கர்நாடகம் அணைகள் கட்ட முடியாது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகும் தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு துடிப்பதும் அதற்கு மத்திய நீர்வள அமைப்புகள் துணை போவதும் அதை எல்லாவற்றையும் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதும் என்று தமிழக விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசும் திமுக அரசும் கர்நாடக அரசும் ஒன்று சேர்ந்து பணி செய்து வருகின்றனர். காவேரி பிரச்சனை எழும்போது எல்லாம் அதிமுக மட்டும்தான் தமிழகத்தின் உரிமையையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் காத்திருக்கிறது. காவேரி பிரச்சனைக்கு தீர்வு காண தீர்ப்பாயம் வேண்டி காவேரி விவசாயிகள் நல சங்க பொதுச் செயலாளர் மன்னார்குடி ரங்கநாதன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர அதன் அடிப்படையில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு உச்சநீதிமன்ற ஆணைப்படி 1990 ஜூன் 2ஆம் தேதி அன்றைய பிரதமர் VP சிங் தலைமையிலான மத்திய அரசு காவேரி தீர்ப்பாயம் அமைத்தது. தீர்ப்பாயத்திடம் தமிழகம் 566 DMC தண்ணீர் கேட்டது. ஆனால் அதை தீர்ப்பாயம் ஏற்காததால்
உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி தீர்ப்பாயம் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க வேண்டியதாக இருந்தது. 1980, 81க்கும் 1989, 90க்கும் இடைப்பட்ட 10 ஆண்டு சராசரியை கணக்கிட்டு ஒவ்வொரு நீர்ப்பாசன ஆண்டிலும் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி நீர் வழங்க வேண்டும் என்பதே இடைக்கால தீர்ப்பு. அதே நேரம் கர்நாடகம் அதன் பாசன பரப்பை அப்போதைய 11,20,000 ஏக்கருக்கு மேல் விரிவுபடுத்தக்கூடாது என்றும் தீர்ப்பாயம் ஆணையிட்டது. இந்த இடைக்கால தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு அவசர சட்டம் பிறப்பித்து பின்னர் குடியரசுத் தலைவரும் உச்சநீதிமன்றமும் தலையிட்டதால் அதை கர்நாடக அரசு திரும்ப பெற்றது. தமிழகத்தின் முதல்வராக அப்போது பொறுப்பேற்றிருந்த செல்வி ஜெயலலிதா தீர்ப்பாயத்தின் இடைக்கால உத்தரவை அரசிதழில் வெளியிட சொல்லி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தார். அத்துடன் அனைத்து கட்சிகளையும் கூட்டி இது தொடர்பாக தீர்மானங்களையும் நிறைவேற்றினார். அதைத் தொடர்ந்து தீர்ப்பாயத்தின் இடைக்கால தீர்ப்பு 1991 டிசம்பர் 11 அன்று அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதன் காரணமாக கர்நாடகத்தில் தமிழர்கள் கடும் தாக்குதலுக்கு ஆளாகினர். சிலர் கொல்லப்பட்டனர், பலர் அகதிகளாக வெளியேற்றப்பட்டனர், பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. இந்த கலவரம் இந்திய நாட்டையே உலுக்கியது. இந்த கலவரங்களால் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை. இடைக்கால தீர்ப்பை வைத்து மத்திய அரசை வலியுறுத்தியது தமிழக அரசு. அதற்கு மௌனமே பதிலாக கிடைத்ததை அடுத்து யாரும் எதிர்பாராத வகையில் செல்வி ஜெயலலிதா உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்தார். 1993 ஆண்டு ஜூலை 18 காலையில் சென்னை மெரினாவில் உண்ணாவிரதத்துக்கு தயாரானார் செல்வி ஜெயலலிதா. காவேரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பை அமல்படுத்தி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்று பத்திரிகையாளர்களிடம் அவர் அறிவித்தார். தமிழகத்தின் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா திடீர் உண்ணாவிரதம் இருந்த காரணத்தால் ஒட்டுமொத்த தமிழகமே அவருக்கு ஆதரவாக திரண்டது. பேருந்துகள் நிறுத்தப்பட்டன, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஆதரவு அளித்தன, கடைகள் அடைக்கப்பட்டன, வணிகர்கள் ஆதரவு தந்தனர், விவசாயிகள் ஒன்று திரண்டு ஆதரவு கொடுத்தனர். பழ நெடுமாறன், நெடுஞ்செழியன் என பல அரசியல் தலைவர்கள் அவரை நேரில் வந்து சந்தித்தனர். அப்போதைய ஆளுநர் சென்னாரெட்டியும் நேரில் வந்து சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிடக் கோரினார். ஆனால் செல்வி ஜெயலலிதா உண்ணாவிரதத்தை கைவிடவில்லை. அடுத்த நாள் நடிகர் பட்டாளம் அவரை தேடி வந்தது. செல்வி ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமாக கருதப்படும் ஆச்சி மனோரமா, நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பிரபு, வைஜி மகேந்திரன், RS மனோகர் ஆகியோர் அவரை சந்தித்து அவரது உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு அளித்தார்கள். முன்னாள் குடியரசுத் தலைவர் R. வெங்கட்ராமன், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி ஆகியோரும் அவரை சந்தித்து பேசினார்கள். இறுதியில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா தரப்பிலும் தமிழகத்தின் தரப்பிலும் மத்திய அரசிடம் நான் போகிறேன் என்று சொல்லி அதிகாரிகளிடம் காவேரி விவகாரம் தொடர்பான கோப்புகளை பெற்றுக்கொண்டு டில்லி சென்றார் முன்னாள் குடியரசுத் தலைவர் R. வெங்கட்ராமன். அதன் பிறகு மத்திய அரசு இறங்கி வந்தது. தமிழகத்தின் குரலுக்கு செவிசாய்த்தது. தமிழகத்தின் கோரிக்கைகளை ஏற்பதாக அறிவித்தது. அதைத் தொடர்ந்து தான் செல்வி ஜெயலலிதா தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்தார். அதேபோல 2007 பிப்ரவரி 5 அன்று தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்பு வழங்கியது. கொள்ளிடம் கீழணை வரைக்கும் காவேரி வடிநிலத்தில் ஓராண்டு காலத்தில் கிடைக்கும் மொத்த நீரின் அளவு 740 டிஎம்சி. இதில் இறுதி தீர்ப்பின்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் கடலில் கலப்பதற்கும் 14 டிஎம்சி ஒதுக்கியது போக தமிழகத்துக்கு 419 டிஎம்சி, கர்நாடகத்துக்கு 270 டிஎம்சி, கேரளத்துக்கு 30 டிஎம்சி, புதுவைக்கு 7 டிஎம்சி ஒதுக்கி உத்தரவிட்டது. தமிழகத்துக்கு உரிய பங்கான 419 டிஎம்சியில் தமிழ்நாட்டுக்குள் பொழியும் மழை அளவில் கிடைத்தது போக கர்நாடகம் திறந்துவிட வேண்டிய அளவு 192 டிஎம்சி என கணக்கிடப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை மாதம் 34 டிஎம்சி, ஆகஸ்ட் மாதம் 50 டிஎம்சி, செப்டம்பர் மாதம் 40 டிஎம்சி, அக்டோபர் மாதம் 22 டிஎம்சி, நவம்பர் மாதம் 15 டிஎம்சி, டிசம்பர் மாதம் 8 டிஎம்சி, ஜனவரி மாதம் 3 டிஎம்சி,
பிப்ரவரி மாதம் 2.5 டிஎம்சி, மார்ச் மாதம் 2.5 டிஎம்சி, ஏப்ரல் மாதம் 2.5 டிஎம்சி, மே மாதம் 2.5 டிஎம்சி என தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் மாத வாரியாக திறந்துவிட வேண்டிய நீரளவும் கணக்கிடப்பட்டு வெளியிடப்பட்டது. ஒரு மாதத்தில் தண்ணீர் குறைவாக கொடுத்தால் அடுத்தடுத்த மாதங்களில் அந்த நிலுவையை கொடுத்து கணக்கை நேர் செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பாயத்தின் உத்தரவு. பற்றாக்குறை காலத்தில் எவ்வளவு குறைவாக கிடைத்தாலும் இதே விகிதப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதும் தீர்ப்பாயத்தின் உத்தரவு. இந்த உத்தரவை அப்போது மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு அரசிதழில் வெளியிட மறுத்தது. அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்ததோடு மாநிலத்தில் ஆட்சியிலும் இருந்தது. ஆனால் அதை பற்றி துளியும் திமுக கவலைப்படவில்லை. இந்த விவகாரத்தில் தீர்ப்பாயத்தின் இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட வேண்டும் என செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பின்னர் மத்திய அரசுடன் போராடியும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமும் அதை அரசிதழில் வெளியிட வைத்தார். ஆனாலும் இடைக்கால தீர்ப்பில் சொல்லப்பட்ட நீரின் அளவை விட இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்ட நீரின் அளவு குறைவாக உள்ளதால் அந்த தீர்ப்பாயத்தின் இறுதி உத்தரவை எதிர்த்து அதிமுக அரசு மேல்முறையீடு செய்தது. அதில் காவேரி தங்களுக்கே சொந்தம் என்று கர்நாடக அரசு பதில் மனு தாக்கல் செய்தது. ஆனாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாத உச்சநீதிமன்றம் உரிய ஆய்வுகளை செய்து இந்த விவகாரத்தில் இரு மாநிலங்களுக்கும் பிரச்சனை எழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்திற்கு ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி நீரை தர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் இனி மேல்முறையீடுகள் செய்ய முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவில் கூறியதால் அதற்கு மேல் முறையீடு செய்ய முடியாமல் போய்விட்டது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவும் உத்தரவிட்டிருந்த உச்சநீதிமன்றம் 1892 மற்றும் 1924களில் தமிழகம் கர்நாடகா இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என்றும் தீர்ப்பளித்து அதன்படி தமிழகத்தின் அனுமதியின்றி எந்த அணையையும் காவேரியின் குறுக்கே கட்ட கர்நாடகத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவு மேலாண்மை வாரியத்தை அமைக்க என்றால் நாங்கள் ஆணையத்தை தான் அமைப்போம், ஆணையமும் வாரியமும் ஒன்றுதான் என்று மத்திய பாஜக அரசு பிடிவாதமாக ஆணையம் ஒன்றை அமைத்து அதற்கு அதிகாரிகளையும் நியமித்திருந்தது. இந்த ஆணையம்தான் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கர்நாடக அரசின் அணை கட்டுமான வரைவை வாக்கெடுப்புக்கு விட்டு அதை மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அனுப்பியது. காவேரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை, விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்க அதிமுக கடுமையாக போராடியிருக்கிறது. இப்போது உள்ள திமுக அரசு இதில் 10% போராட்டத்தையாவது முன்னெடுக்குமா என்பதுதான் விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளை கைவிடாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவாவது திமுக அரசு முற்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் தமிழகத்தின் உரிமையையும் பாதுகாக்க அதிமுக தான் வரவேண்டும் எனில் நீங்கள் ராஜினாமா செய்து விடலாம் மிஸ்டர் ஸ்டாலின்.